Hello friends, welcome back to Learn-with-Singam. Python basic introductionல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது exceptions and error handlings. ஸோ எக்ஸப்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும் போது அன்டிஃபைன்டு ஒரு எரர் வந்ததுன்னா அது எக்ஸப்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ 1/0 அப்படின்னு போட்டோன்னா இது ஒரு ஆக்சுவலாக ஒரு 0 டிவிஷன் எரர். இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். எக்ஸிக்யூட் ஆகும் போது உங்களுக்கு ஒரு எரர் வரும். அதே மாதிரி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், அந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த ஃபைல் இல்லை, அந்த பாத்தில் இல்லை அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் வரும். ஸோ சும்மா test.logன்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் ஃபார் இன் ரீட் மோடு அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் வருது. அதே மாதிரி நீங்கள் ஒரு யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறீங்க, அது இன்டீஜராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் யூசரோட இன்புட் வந்து ஒரு கேரக்டராக இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட், ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கேரக்டரை கொடுத்துட்டு அதில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா int of xன்னு போட்டோம் அப்படின்னா வேல்யூ எரர். ஸோ இது வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டைப் கேஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் எரர். இந்த மாதிரியான எரர்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங் ஆர் எரர் ஹேண்டிலிங். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் வருது இல்லையா, இப்போ இதுக்கப்புறம் வர ப்ரோக்ராம் நீங்கள் வரிசையாக எழுதுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர்றது எதுவுமே ரன் ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நம்ம போடுறேன் print ஆஃப்டர் எரர். இப்போ இன்டீஜருக்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இங்கே எரர் இருக்குங்கிறத சொல்லும். ஸோ இது இந்த மாதிரியான எரர்லாம் காமனாக வராது. ஸோ ஆனால் ஒரு நல்ல ப்ரோக்ராமர் வந்து இந்த மாதிரி எரர்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எரர்லாம் வரதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரை பிளாக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை இப்போ ஏ 5/0 இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸப்ஷன் வரலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ண, அப்படி இல்லைன்னா எக்ஸப்ட் print e. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எரருங்கிறத பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்படியும் பண்ணலாம், இல்லை print invalid number division அப்படியே நீங்கள் ஒரு மெசேஜை கொடுக்கலாம் யூசருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி எரர் வந்து நிற்காது. ஸோ இப்போ நம்ம த்ரோ பண்ணது வந்து ரெகுலர் ஜென்ரல் எக்ஸப்ஷன், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸப்ஷன். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸப்ஷன் கூட நம்ம த்ரோ பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதே தான் ட்ரை. ஸோ இப்போ வந்து ஒரு இன்புட் வாங்கலாம், எக்ஸ்ங்கிறது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். இன்புட் என்டர் நம்பர். ஸோ இது வந்து நான் போன தடவை சொன்ன மாதிரி வேல்யூ எரர் வரலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் வேல்யூ எரர் print. இந்த எரர் வந்ததுன்னா இஸ் நாட் a நம்பர் அப்படின்னு நம்ம வந்து யூசருக்கு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஏதோ ஒரு கொடுக்குறேன். இப்போ இன்டீஜராக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ணாது, இந்த எக்ஸப்ட் லூப்புள்ள போகாது. இன்டீஜராக இல்லை அப்படின்னா அது உள்ளே போகும். இப்போ வந்து இன்டீஜராக இல்லை அப்படின்னா அது உள்ளே போய் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரே இதில் வந்து மல்டிபிள் எக்ஸப்ஷனும் த்ரோ பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா வேல்யூக்கும் நம்ம வந்து சம் பண்ண போகிறோம். சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இது பண்ணுறேன், ஆர் டிவைட் பண்ணுறோம், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு இதை டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டிவிஷன் எரர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர் வரத்துக்கான இதாக பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு num.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஃபார் num in file sum divided by ஒரு
நம். ஸோ இந்த நம் வந்து மேபி 0வாக கூட இருக்கலாம். ஸோ அதனால எக்ஸப்ஷன் வந்து 0 டிவிஷன் எரர் print number in file is 0. அதே மாதிரி இந்த ஃபைல் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். except IO error print file not found. ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணேன்னா இதை ரீட். ஸோ இந்த ஃபைல் அந்த ஃபோல்டரில் இல்லை. ஸோ அதனால் அது வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் இதுக்கு வந்திருக்கு. இன்கேஸ் அந்த ஃபைல் ஒன்று இருந்ததுன்னா, அந்த ஃபைல் உள்ளுக்குள்ளே 0ங்கிற ஒரு வேல்யூ இருந்ததுன்னா டிவைட் பண்ண முடியாது 0வால். ஸோ அதனால் இங்கே வந்துடும். ஸோ ரிகார்ட்லெஸ் இதெல்லாம் ரன் பண்ணாலும் நம்மளுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபைனலின்னு ஒரு இது இருக்குது. ஸோ ஃபைனலியில் இருக்கிற இது வந்து ரிகார்ட்லெஸ் இது என்ன எரர் வந்தாலும் இது கடைசியாக ரன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரிண்ட் பண்ணுறோன்னா print finally is running. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறோம், ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இது ரிகார்ட்லெஸ் எனி எரர் இருந்தால் கூட இந்த எக்ஸப்ட் உள்ளுக்குள்ளே போகிறதோ இல்லையோ போனால் கூட இந்த ஃபைனலியை ரன் பண்ணும். ஸோ இப்போ வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன், த்ரோயிங் அண்ட் எக்ஸப்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறது 1 வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ரைஸ் எக்ஸப்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். அதில் பேராமீட்டர் ஏ. இஃப் டைப் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு டைப் ஆஃப் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஏ. இப்போ இது நம்பர் வந்து ஸ்ட்ரிங்காக இல்லை அப்படின்னா தென் ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டு தான் இங்கே வந்து எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண போகிறது. ஸோ வேல்யூ எரர் அப்படிங்கிறது தான் நம்ம த்ரோ பண்ண போகிறோம். திஸ் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங். இதை வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை ரைஸ் எக்ஸப்ஷன் ஆஃப் ஏ. ஏங்கிறது இப்போ நம்பர். எக்ஸப்ட் வேல்யூ எரர் ஆஸ் இ. print. ஸோ இப்போ வந்து நம்மளே ஒரு யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணுறோம் இங்கே. ஸோ இந்த ரைஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி யூ கேன் த்ரோ எக்ஸப்ஷன். ஸோ இப்போ இதுவே வந்து ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா, இப்போ டபுள் கோட்ஸில் இருந்ததுன்னா அது ஸ்ட்ரிங். ஸோ எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணாது. ஸோ எவ்ரி திங் செக்ஸ் அவுட். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து அசர்ட்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ அதில் எப்படி எழுதுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டை a, b அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். assert a is greater than b, then throw a is greater than b. இதை ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை டெஸ்ட் 2,1 கொடுக்கலாம். எக்ஸப்ட்
அசர்ஷன் எரர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணுறோம் இங்கே. பிரிண்ட் இ. ஸோ இப்போ வந்து இங்கே உள்ளே போய் செக் பண்ணோம். 2 is greater than 1. ஸோ அதனால் இதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதுவே வந்து 1,2ன்னு இருந்ததுன்னா இட் வில் செக் இதுக்கப்புறம் எதுவும் பிரிண்ட் பண்ணாது. இது இன்கேஸ் இந்த இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸப்ஷன் பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம்.